let me ask you something. Why social media is free? ஏதாச்சும் ஒன்று ஃப்ரீயாக இருக்குன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுற நீங்களும் நானும் தான் ப்ராடக்ட். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஸ்க்ரால் பண்ணும்போது உங்கள் பிரெயின் ஆக்சுவலாக ரீவை ஆகிட்டுருக்கு. நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம ஜென்ரேஷனாக ஒரு பிக்கஸ்ட் நியூரலாஜிக்கல் ரீவயரிங்கில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஈவன் நமக்கு தெரிஞ்சோம் தெரியாமலையோ அதான் உண்மை. நீங்கள் ஆல்ரெடி பார்க்குற 99% இண்டிவிஜுவல் அவங்க எபிலிட்டி டு அட்டென்ஷன், ஃபோக்கஸ் அண்ட் வில் பவரை ஆல்ரெடி இழந்துட்டாங்க. அண்ட் இதோட பேர் தான் பிரெயின் ராட். இது ஒரு பர்சனலான இஷ்யூ கிடையாது, விச் இஸ் அ நேஷ்னல் எமர்ஜென்சி. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கவங்களாம் மாஸ்டர் மைண்ட்ஸ், சைக்காலஜிஸ்ட், நியூரோ சயின்டிஸ்ட் அண்ட் பிஹேவியரல் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்கள மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலரை கொடுத்து ஹையர் பண்ணி உங்களை அடிக்டடாக வச்சுக்கிறதுக்காகனே பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக இவங்க யூஸ் பண்ணிட்டு டூல் தான் அல்காரிதம். அது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இல்லை, பட் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்குது. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ரீலும் சம் ரேண்டம் ரீல் கிடையாது. அது எல்லாமே உங்களுக்காகனே ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணப்பட்ட ரீல்ஸ். யூஆர் டோபமைன் டெஸ்டட், லேப் டெஸ்டட் பை தி கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் ஆஃப் அவர் டைம். அவங்க இந்த 3 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் அவங்கள அந்த வீடியோக்குள்ளே இழுக்கிறாங்க. இந்த ஸ்டெப் 1 இஸ் இன்ட்ரிகிங் ட்ரிகர். ஒரு ட்ரிகர் பண்ணி உங்களை அந்த வீடியோக்குள்ளே கொண்டு வராங்க. அதான் ஹூக்குன்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ரேண்டம் டோபமைன் ஹிட். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரிப்பீட். இது 3 எப்படி ஆக்ட் ஆகனா, ஒரு வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, பட்டுன்னு அதில் ஏதோ ஒன்று உங்களை ட்ரிகர் பண்ணும். அது கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. உடனே உங்கள் பிரெயின் ஏதோ புதுசாக இருக்குது அப்படின்னு டோபமைனை ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ண உடனே அடுத்த ரீல்ஸ் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அண்ட் உங்களோட பிரெயின் அந்த டோபமைன் ஹிட்டுக்காக அகெயின் தேடிட்டே இருக்கும். அதுதான் உங்களை அந்த டூம் ஸ்க்ரோலிங் சைக்கிள்குள்ளே கொண்டு போகுது. நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்ம் உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனை கலெக்ட் பண்ணி லேட்டர் அது ஒரே மாடலுக்கு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதையே அவங்க பண்ணுறாங்க. ரைட், லெட் மீ ஆன்சர் தட். புக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்தளவுக்கு அவங்களோட ஆட்ஸ் உங்களுக்கு காமிக்க முடியும். மோர் ஆட்ஸ், மோர் ரெவன்யூ, மோர் டேட்டா டுவர்ட்ஸ் யூ. அண்ட் உங்கள் டேட்டா அவங்களுக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்க அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக மாறிடுறாங்க. அண்ட் நீங்கள் அந்த ஆப்பில் ரெகுலராக டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்களுக்கு நீங்கள் எதை பார்த்தா கோவப்படுவீங்கன்னு தெரியும். நீங்கள் எந்த ரீலை பார்த்தா சிரிப்பீங்கன்னு தெரியும். அண்ட் நீங்கள் எதை பார்த்தா பை பண்ணுவீங்க, எதை உங்களுக்கு காமிச்சா நீங்கள் அதை ரைட் நவ் வாங்குவீங்கன்ற அளவுக்கு அவங்க உங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் இதை ரெகுலர் பேசிஸில் பண்ண நீங்கள் அந்த கண்டென்ட் மட்டும் கன்சியூம் பண்ணல, அந்த கண்டென்ட் மாறியே உங்களுக்கே தெரியாமல் மாறிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் கண்ட்ரோலிங் அவர் ஃப்ரீடம். அதோட பேர் தான் பிரெயின் ட்ராப். சோஷியல் மீடியான்னு இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பிரெயினை சுருக்கிட்டு இருக்கு. இந்த வைரஸ் ஸ்லோவாக உள்ள பரவி உங்களோட பிரெயினில் இருக்க கேப்ஸ்குள்ளலாம் உங்களுக்கே தெரியாமல் பரவிட்டு இருக்கு. பிகாஸ் எ மேன் ஹூ கேன் சிட் வித் ஹிஸ் தாட்ஸ் கேன் சிட் வித் இன்டென்ஷன் அண்ட் பில்ட் சம்திங், தட் மேன் இஸ் ஃப்ரீ. அண்ட் அப்படி இருக்க பசங்க இப்போ யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க ஃப்ரீடம்ன்ற ஒன்றையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. பிகாஸ் அவங்க அல்காரிதம் லூப்ஸ்லையும், ஸ்க்ரோலிங் லூப்ஸ்லையும், தாட் லூப்ஸ்லையும், லைஃப் லூப்ஸ்லையும் சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு அல்காரிதம் டீடாக்ஸ் ஷுட் பி டிசாஸ்டர். ஸோ அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னா, சோஷியல் மீடியா ஒரு மேஜிக்கல் பட்டன் இருக்குது, ஆனால் அது யாருக்குமே தெரியாது. நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கனாலும் அந்த 3 டாட்ஸை டச் பண்ணி நாட் இன்ட்ரெஸ்டட் புஷ் பண்ண, நீங்கள் அல்காரிதம் புஷ் பண்ணுற எல்லா ரீலையும் பார்க்குறோன்னு அவசியம் இல்லை. அண்ட் செகண்ட் ஸ்டெப் இஸ் 90 minutes ட்ரீ ஷாட். இங்கே எத்தனை பேருக்கு இல்லைன்னு சொன்னீங்க அவங்களோட ஃபோனை பார்க்குற பழக்கம் இருக்குது? அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் அந்த ஸ்டேட்டில் உங்களால் எந்த ஒரு ஃபோக்கஸ்டான ஒர்க்கையும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ எழுந்த உடனே ஒரு 90 minutes உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரீட் அ புக், ரீட் அ கோர்ஸ், டூ சம் ஒர்க் அவுட். அண்ட் தேர்ட் பாயிண்ட், டூ டிஜிட்டல் சன்செட். ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணுங்க, லைக் சோஷியல்ஸை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க. டோன்ட் எவர் லுக் டு கியூவை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் பிஞ்ச் பண்ணணுன்ற தாட் வராது. இங்கே நான் கியூன்னு சொல்கிறது, இப்போது உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது, உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுது, அந்த தாகம் எடுக்கிறது தான் கியூ. நீங்கள் அப்போ அந்த கியூவையே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், உங்கள் ஃபோன் இருங்க, இதில் எந்தெந்த யூஸ்லெஸ் ஆப்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுங்க. இஃப் அந்த ஆப் உங்களோட ஃபியூச்சருக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஜஸ்ட் லைக் தட்னு அதை டெலீட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன், பிகம் ப்ரெசன்ட். நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது ஒன்று உங்களோட பாஸ்ட்டுக்கு போயிடுவீங்க, இல்லை உங்களோட ஃபியூச்சருக்கு போயிடுவீங்க. நீங்கள் ப்ரெசண்டில் எப்பயுமே இருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் சோஷியல் அவாய்ட் பண்ணணும்னா பிகம் ப்ரெசன்ட், ஃபீல் யுவர் ஃபீட். அதோட பிக்கஸ்ட் ஹேக் எதுவுமே கிடையாது. உங்களோட ஃபுட்டை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிங்க, நீங்கள் ப்ரெசென்ட்டில் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல், இட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்கள் ஃபியூச்சரில் ஃப்ரீயாகவே வந்து பார்க்கலாம். இப்போது சாய்ஸ் உங்களோடது. நீங்கள் எய்தர் ஸ்க்ரால் பண்ணலாம், ப்ரோக், வீக், ஓவர் ஸ்டிமுலேட்டட்,
அண்ட் ஒரு டிஜிட்டல் ப்ரெசண்ட்டாக ஒரு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை வாழலாம். ஆர் சூஸ் ஸ்டில்னஸ், எ ஃபோக்கஸ் டு வின், லீப் அண்ட் க்ரோ. பட் எவ்ரி டைம் பட் எல்லா வாட்டியும் வேர்ல்ட் கொலாப்ஸ் ஆகும்போதும் அந்த இடத்துல ரெனைசான்ஸ்னு ஒன்று நடக்கும். அந்த ரெனைசான்ஸில் இருந்து த பிக்கெஸ்ட் வாரியர்ஸ், பிக்கெஸ்ட் மைண்ட்ஸ்லாம் வெளியே வருவாங்க. ரோமன் எம்பையரை வெளியே இருந்து யாரும் டிஸ்ட்ராய் பண்ணல, அவங்க உள்ளே இருந்தே அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டாங்க வித் சர்க்கஸ், பிரெட், என்டர்டைன்மெண்ட் அண்ட் விமன்ஸ். அண்ட் அது இப்பையும் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இப்போது வேற ஒரு ஃபார்மில் இருக்குது. ஸ்க்ராலிங், porn, junk foods, and concerts, every other thing. So tell me, which side are you on? Scrolling side or winning side? Choice is yours.